ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளாக மூணு மூணு கொஷின்ஸ் மட்டும் பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸுக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சாப்டர் 2ல் பயோபாட்னி அண்ட் பயோசாலஜியில் சாப்டர் 2ல் என்ன கொஷின்ஸ் படிக்கலாம்னு சொல்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம், என்ன புக் பேக் அதிகமாக சொல்கிறீங்க, எங்களை இன்டீரியர் தான் கேட்குறேன்னு நினைக்கலாம். நமக்கு அதிகமாக ஃபஸ்ட்டு புக் பேக் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியதில்லை, இன்டீரியர் 1 or 2 தான். அதையும் நான் வந்து அடுத்தடுத்த நாட்களில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு சென்டம் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறோங்க, ரெடி ஆகிடுங்க. அதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சொல்கிற கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? மார்னிங்கே எழுந்து ரிவைஸ் பண்ணுறேங்க. அதனால தான் டெய்லி மார்னிங் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபியன் என்றால் என்ன, வாட் இஸ் இன்ஹிபியன், அதோட ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் வந்து இயர்லி கொஷினில் அதிகமாக கேட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னி. ஸோ பாட்னி வரும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஒன்று பல்கூட்டு அல்லீல்கள், வாட் ஆர் மல்டிபிள் அல்லீல்ஸு. இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தேர்ட் லெசனில் இருக்கும். அதுக்கடுத்து முழுமை பெற ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா எக்ஸாம்பிள் தான். அதனால் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் இன்டீரியர் இன்கம்ப்ளீட் டாமினன்ட்னு இருக்கும், முழுமையற்ற ஓங்குதன்மை. ஸோ இது எழுதும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேரண்ட்டு, ஸோ பெற்றோர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த கேமிட் பிரியறதெல்லாம் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து அந்த பாக்ஸு அந்த போடுவோம், புன்னட் ஸ்கொயர் பவுன்னு சொல்லுவோம், அதை வந்து போடணும். அதுக்கடுத்து ரேஷியோ, ஸோ அதோட ரேஷியோ என்னவோ அதை வந்து எழுதணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேஷியோ எழுதுறதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு 3 to 4 லைன்ஸில் அது எப்படி கிராஸ் பண்ணுச்சு, நீங்கள் எதுவும் பண்ண தேவை. இங்கேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து இது போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனை எழுதினா போதும். ஏன்னா நமக்கு எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரியான கொஷினுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்கன்னா, பேரண்ட் எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க, ரேஷியோ எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த புன்னட் ஸ்கொயர் போர்டு வந்து போட்டிருந்தா ஒரு மார்க்ஸு அல்லது 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு அந்த ஒரு மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு அந்த சென்டம் மிஸ் ஆகுறது இந்த மாதிரியான மிஸ்டேக் தெரிஞ்சே இருக்கும், ஆனால் எழுத மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இது வந்து மற்ற கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.